ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். எசேக்கியேல் 47:3-5 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் எசேக்கியேலை ஒரு நதி அண்டை கொண்டு போறாரு. எசேக்கியேல் 47:3 அந்த நதி அவன் கணுக்கால் அளவு இருக்கும்போது அவன் அதை கடந்துடுறான். 4வது வசனத்தில் அந்த நதி இடுப்பளவு இருக்கும்போது கூட அவன் கடந்துடுறான். ஆனால் 5வது வசனத்தில் அந்த நதி அவனால் கடக்க முடியாதபடி, அதாவது நடந்து கடக்க முடியாதபடி அது நீச்சல் ஆழத்திற்கு வந்துருச்சு. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது முதலாவது நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம இடுப்பளவு இருக்க வரைக்கும் நம்ம எப்படியாவது நம்ம கால் தடையில் இருக்கும்போது நடந்துடலாம், எப்படியாவது நம்மளே என்ன பண்ணிடலாம், நடந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் எப்போ வந்து தலைக்கு மேலே அந்த பிரச்சனை, தண்ணி தலைக்கு மேலே வருதோ அதற்கு மேலே நம்மளால என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பிரச்சனை எதுவோ நம்ம என்ன பண்ணிடணும், அப்படியே கர்த்தருடைய பாதையில் நம்ம விட்டு கொடுத்துடணும். தண்ணீர் நீந்தும் போது தண்ணீரில் வந்து அந்த தண்ணீர் அடிச்சு கொண்டு போகிற டைரக்ஷனில் நம்ம நீந்துறோம் அப்படின்னா நம்ம கஷ்டம் தெரியாது. ஆனால் எதிர்நீச்சல் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கர்த்தர் நம்மளோட பாதையில் காட்டுறாரு அப்படின்னா அவரோட பாதையிலேயே நம்ம நீந்திட்டு போகிறது ரொம்ப லெகு. அவர் வந்து நம்ம எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போயிடுவார். அதான் நம்ம மத்தேயு 11:29-30 பார்க்குறோம். கர்த்தருடைய நுகம் வந்து மெதுவாயும் அவருடைய சுமை லெகுவாயும் இருக்கும். ஆனால் நம்ம எதிர்நீச்சல் அடிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா கர்த்தருடைய திசை இல்லாமல் நம்ம எதிர் திசையில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம பிரச்சனையோ போராட்டம் வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் அப்படியே சாஸ்தாங்கமாக அவர் பாதத்தில் விழுந்துருங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், நடத்தி கொண்டு போவார். God bless you.